ஐந்து கரத்தனி யானின் கொத்தனை இந்தர எளிமறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனி ஞான கொழுந்தனி பொந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வேல்மாறல்ல மொத்தம் 16 பாடல்கள் இருக்கு. அதை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணினார், முன்னும் பின்னும் போட்டு 64 பாடல்களாக மாற்றினார். நான் 16 பாடலுக்கு உண்டான அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். போன வாரம் 8 பாடலுக்கு உண்டானத்தை சொல்லிட்டேன். பாக்கி 8 இப்போ சொல்கிறேன். பவித்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். சிறந்த ஞானத்தோட பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரன் இசைத்த திருமுருகாற்று படைக்கு உருகிய முருகக்கடவுள் அவர் அடைக்கப்பட்டிருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வேல் எடுத்துன்னு வந்துருத்தான். பசித்துலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு ஒரு துதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும். பசி தாங்காம பேய்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. அங்கங்கள் எல்லாம் விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு கிடைக்காம அழகு தவிக்கிறதுக்காக அசுரர்களோட வளமிக்க ரத்தத்தையும் சதைகளையும் பேய்கள் உண்டு கழிக்க வேல் அருள் செஞ்சது. சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும். தேவர்கள், முனிவர்கள், இந்திரன், பிரம்மன், திருமால், உலக மக்கள் ஆகியவருக்கு நேரிடும் துன்பங்களையும் அதற்கு மூல காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் வேல் தாக்கி அழிச்சிடும். எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வேல் தயாரா இருக்கு, ரெடியா இருக்கு. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழிக்கும் அதி ஒளிப்பு அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். ஒளி வீசுற சூரியன், குளிர்ந்த கிரணங்களை வீசுற சந்திரன், கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கி கொண்டிருக்கும் வடவா முகாக்கனி ஆகியவற்றை வேலின் ஒளிப்பிரபவத்தின் முன் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாளை ஒளியச் செய்யும் வண்ணம் தன்னோட பேரொளி ஜோதியை எங்கும் பிரகாசிக்க செய்தது வேல். தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருதிருத்து பகற்றுணையதாகும். நாம துணை இல்லாம வெளியில போறோம். அப்ப நம்ம போகும்போது நம்மோட வலது பக்கம், இடது பக்கம், முன்னாடி பக்கம், பின்னாடி பக்கம், எல்லா பக்கமும் இரவு பகல் எப்பொழுதும் வேல் நம்மளோடையே நின்றுருக்கும். சினத்து உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழி விழித்தளர மோதும். கோபத்தோடு வந்த அசுரர்களின் உடம்பில் கொழுத்து கடித்திருந்த பெரிய குடல்களை சிவந்த பூமாலை போல தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொண்டது. பக்தர்களின் கர்ம வினைகளை அடியோடு வேல் அழித்துவிடும். திரைக்கடலை உடைத்து நிறை புலர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். அலைகள் வீசுகின்ற கடல்ல உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி குடித்து வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடித்தான் வேல். திசைக்கிரியை முதற்கிளிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். குலிசா என்ற ஆயுதத்தோடு இருக்கும் இந்திரன் முன்னொரு காலத்துல திசைகளில் உள்ள மலைகளெல்லாம் இருந்த குகையில் என்ன மலைகளெல்லாம் இறக்கை முளைச்சு இருந்தது. அதை அறுத்து தள்ளினான் இந்திரன். மறுபடியும் அந்த மலைகளில் முளைத்து விட்டதோ என்ற பயம் கொள்ளும்படி அண்டத்தின் உச்சியில அளவிலா வேகத்தோட எல்லா லோகமும் அதிர்ச்சி அடைந்தும் நடுங்கும்படி விரைந்து வந்தது வேல். ஏன் என்றால் முன்னொரு சமயம் மலைகள் அனைத்தும் சிறகுடன் பறந்து உலகத்துக்கு கேடு விளைத்து வந்தது. அது தெரிந்து இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறைகளை அறுத்து எரிந்ததாக எரிஞ்சான். அன்னியிலிருந்து மலைகள் பூரா நிலத்தில் அழுத்தி பூதாரம் என்ற பெயர் பெற்றன. முருகனுடைய வேல்படை அண்ட உச்சியில அதிவேகத்தோட பறந்த போது உலகமெல்லாம் விடுவிடுன்னு அதிர்ந்தது. ஒருவேளை மலைகளுக்கு மறுபடியும் சிலைகள் முளைச்சிடுத்தோ என உலகத்தில் அனைவரும் அஞ்சி நடுங்கினாளாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, என் அப்பா, நீ தாண்டாப்பா லோகத்தையே காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.